நீங்கள் பண்ணுற ஒரு மிஸ்டேக்கால் உங்களோட டோட்டல் கேபிட்டலுமே ஜீரோ ஆயிரும். இதுதான் 90% பிகினர்ஸோட அக்கௌண்ட் ஜீரோ ஆகிறதுக்கு காரணம். இப்போ உங்கள் கேபிட்டல் எப்படி நீங்கள் பாதுகாக்கலாம் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு காயின்சைட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாப் லாஸ் அப்படின்னா என்ன, இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, நீங்கள் கிரிப்டோ ஃபீல்டுக்குள்ளே முதல்ல வந்த பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் தான் இந்த எஸ்எல்ஐ யூஸ் பண்ணணும். நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் லேர்ன் பண்ணிங்கன்னா அதில் நம்ம அடிப்படையாக சொல்கிறது எஸ்எல்ஐ மஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ட்ரேடிங்னு சொல்கிறது ஒரு பிஸ்னஸ் தான். நம்ம பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டால் பொதுவாக அதில் ப்ராஃபிட்ங்கிற ஒரு பக்கம் இருக்கும், அதே மாதிரி லாஸ்ங்கிற பக்கமும் இருக்கும். இது எல்லா பிஸ்னஸுக்கும் பொதுவானதான். அதே மாதிரி தான் இந்த கிரிப்டோலையும் நமக்கு லாஸ்ங்கிறது கண்டிப்பாக வரும். அது எந்த ஒரு ட்ரேடருக்கா இருந்தாலும் சரி. இங்கே நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு வர்ற லாஸை கம்மி பண்ணாலே நமக்கு வர்ற ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் சிம்பிளான கான்செப்ட். இப்போ எல்லாருமே யோசிக்கிற விஷயம் அவங்களோட இருக்க ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிதான். ஆனால் யாருமே அவங்களுக்கு வர லாஸை எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறதில்ல. இந்த ட்ரேடிங் ஃபீல்டில் இதுக்கான ஒரு சீக்ரெட் மெத்தட் தான் இருக்கு, இந்த ஸ்டாப் லாஸ். இப்போ இந்த ஸ்டாப் லாஸ்னா என்ன, சரியா? அதாவது லாஸ்ங்கிறது தெரியும், நமக்கு வர நஷ்டம். இப்போ ஸ்டாப்ங்கிறது என்ன, நிறுத்துறது. அதாவது நமக்கு வர்ற நஷ்டத்தை நிறுத்துறது தான் இந்த ஸ்டாப் லாஸ். அப்போ உங்களுக்கு வர்ற நஷ்டத்தை நீங்கள் நிறுத்தினாலே நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டபிளான ட்ரேடராக மாறிடுவீங்க. இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ண மெயினான காரணமே நம்ம எடுக்கிற ரிஸ்க்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட எக்ஸிட் பொசிஷனை மார்க்கெட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தான் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். நீங்கள் நினைச்ச பக்கத்துக்கு மார்க்கெட் மூவ் ஆகாமல் அதுக்கு எதிரான திசையில் போகும்போது நமக்கு நஷ்டம் வரும். அந்த நஷ்டத்தை இந்த ஸ்டாப் லாஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால ஆட்டோவாக க்ளோஸ் பண்ணிடும். இது ஒரு சேஃப்டி பெல்ட் மாதிரி. இதில் இருக்க முதல் விஷயம் தான் ப்ரொடக்டிவ் கேபிட்டல். இப்போ உங்ககிட்ட ஒரு $1000 இருக்குது அப்படின்னா, இந்த $1000 நீங்கள் ஒரு ட்ரேடுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ரிஸ்க் தான் எடுக்கணும், சரியா? அதே ஒரு ட்ரேட்லேயும் உங்களுக்கு $1000 லாஸ் ஆகிடுச்சுன்னா, இல்லை ஒரு 2 ட்ரேடில் உங்களுக்கு $1000 லாஸ் ஆகிடுச்சுன்னா, அப்படி ஆகக்கூடாது. அப்படின்னா நீங்கள் மஸ்ட்டாக எஸ்எல் யூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் கேபிட்டல் எப்பயுமே சேஃபாக இருக்கும். உங்ககிட்ட கேபிட்டல் இருந்தாலே போதும், நீங்கள் டெய்லி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா கிரிப்டோ மார்க்கெட்டுங்கிறது 24 hours பேக்கக்கூடிய ஒரு மார்க்கெட். இங்கே உங்களுக்கு முதல் தேவை விஷயம் கேபிட்டல் தான். இந்த கேபிட்டலை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த எஸ்எல். இப்போ இந்த கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ள நீங்கள் என்டர் ஆகும்போது மார்க்கெட் உங்களுக்கு ட்ரிகர் பண்ணும், அதாவது உங்களோட எமோஷனலாக தூண்டும். அப்படி எமோஷனல் தூண்டும் போது உங்களுக்கு மார்க்கெட்டில் பயம் இருக்கும், ஆசை இருக்கும். அப்புறம் இப்படி இருக்கனாலேயே மார்க்கெட்டில் இருக்க ஓப் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். அப்படி கம்மியாகும் போதே நீங்கள் மார்க்கெட்டில் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், ப்ராஃபிட் மேலே போகும். இல்லை லாஸ் கீழே போகுது, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணால் மார்க்கெட் ரிவர்சல் ஆகிடும். அப்படி நினைக்கும் போது உங்களுக்கு அது பெரிய லாஸ் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. இப்போ உங்களோட எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல மஸ்ட்டாக ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணி ஆகணும். நீங்கள் ட்ரேடிங்குள்ளே வரும்போது டெய்லி எனக்கு இத்தனை டாலர்ஸ் நான் ஏர்ன் பண்ணிட்டு வெளில போயிடலாம், சரியா? அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வராங்க. நீங்கள் லாங் டேர்முக்கு இந்த ட்ரேடிங் ஃபீல்டுக்குள்ளே இருக்கணும், சரியா? அப்படி லாங் டேர்முக்காக நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதில் ஒரு டிசிப்ளினாக இருக்கணும், சரியா? அப்படி டிசிப்ளினாக இருக்கும்போது நம்ம இந்த இடத்துல மஸ்ட் யூஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்டாப் லாஸ். இந்த ஸ்டாப் லாஸை நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த கிரிப்டோ வேர்ல்டுக்குள்ளே லாங் டேர்ம் சர்வை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்ஜ் ஃபண்ட் வச்சுருக்கவங்க, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ், இவங்க எல்லாமே எஸ்எல் யூஸ் பண்ணுவாங்க. எஸ்எல் இல்லாமல் ட்ரேட் பண்ணுற ஒருத்தர் ட்ரேடரில் அவர் ஒரு கேம்லர். மார்க்கெட்டில் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்கிட்ட அவர் ஃபாலோ பண்ணுற ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் எல்லாரும் சொல்லக்கூடியது அவங்க யூஸ் பண்ணுற ஸ்டாப் லாஸ் தான். அதனால நீங்கள் ஒரு பிகினர் இருந்தாலும் சரி, இன்டர்மீடியட் லெவல் ட்ரேடர் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணுங்கள். ரைட், இப்போ நம்ம இந்த ஸ்டாப் லாஸை பற்றி கதைச்சிருப்போம். இப்போ இந்த ஸ்டாப் லாஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு முதல் தெரிய வேண்டிய விஷயம் இந்த டெக்னிக்கல் அனலைஸ், சரியான கீ லெவல்ஸ் தெரியணும். மார்க்கெட்டை உங்களுக்கு டெக்னிக்கல் வைஸ் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, இல்லை ஒரு ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணணும், நீங்கள் ஒரு நல்ல ட்ரேடராக வரணும் அப்படின்னா நீங்கள் இதை பற்றி ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும். இப்போ உங்களுக்கு இதை பற்றி எங்கே லேர்ன் பண்ணுறதுன்னு தெரியலனா கோயின்சைட் அகாடமி நாங்கள் உங்களுக்கு கிரிப்டோ ட்ரேடிங் A to Z சொல்லித்தரோம். நெக்ஸ்ட் பேட்ச் அடுத்த வீக் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணுறது மூலமா உங்களோட ட்ரேடிங் A to Z லேர்ன் பண்ண முடியும். எப்படி ஜாயின் ஆகுறதுன்னு தெரியலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களோட சீட்ஸை புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட சீட்ஸை புக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த டாபிக்குள்ளே வரலாம். இப்போ உங்களோட கேபிட்டலை பாதுகாக்கிறதுக்கு நம்ம ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணணும். இந்த ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணால் உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியணும். டெக்னிக்கல் வைஸாக சரியான சப்போர்ட் எது, சரியான ரெசிஸ்டன்ஸ் எது, ஸ்விங் ஐஸ் எது, ஸ்விங் லோஸ் எது, இதெல்லாம் தெரிஞ்சாலே உங்களுக்கு கரெக்டான ஒரு ஸ்டாப் லாஸை உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இன்னொரு ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜில் உங்களோட ரிஸ்க்கை நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறது. இப்போ அவங்ககிட்ட ஒரு $1000 இருக்குது அப்படின்னா இந்த $1000 ஒரு 1% ரிஸ்க் இருக்கிறது. 1% சொல்கிறது ஒரு $10. ரைட், அப்போ ஒரு ட்ரேடுக்கு உங்களால் $10 ரிஸ்க் பண்ண முடியும். அப்போ உங்களுக்கு டோட்டலாக அந்த இடத்துல ஒரு 100 ட்ரேட் எடுக்க முடியும். ரைட், அப்போ நீங்கள் பெர்சன்டேஜ் வைஸாகவும் உங்களோட ஸ்டாப் லாஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டில்
volatile பேஸ் பண்ணி உங்களோட ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மார்க்கெட்டுக்குள்ள நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. நீங்க EM யூஸ் பண்ணிக்கலாம், SM யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி உங்களோட ஸ்டாப் லாஸ் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்த விஷயம் தான் இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் சொல்றது, ஸ்டாப் லாஸ்ங்கிறது மார்க்கெட்ல ஃபிக்ஸ்டா ஒரே இடத்துல இருக்கும். ஆனா இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்ங்கிறது மார்க்கெட்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது ஒவ்வொரு தடவையும் மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகுறதுனால மார்க்கெட் எவ்வளவு volatile இருந்தாலும், ஏன் மார்க்கெட் சடனா ரிவர்சல் ஆகுதுன்னு கூட நம்ம லாஸ்ட்ல மார்க்கெட்டை விட்டு வெளில வர மாட்டோம். நம்ம மார்க்கெட்ல இருந்து வெளில வரும்போது ஒரு ப்ராஃபிட்டோட தான் வெளில வருவோம். இதுதான் இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸோட பவரே. நம்ம இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பத்தி நெக்ஸ்ட் வீடியோல டீடைலா பார்ப்போம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இப்ப நம்ம ரியலான சார்ட்ல போயிட்டு பார்க்கலாம் இந்த ஸ்டாப் லாஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், இந்த ஸ்டாப் லாஸை நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களோட ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்டோட யூஸ் பண்ணுங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது இது பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். இப்போ வாங்க நம்ம சார்ட்குள்ள போகலாம். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். நான் ப்ரீவியஸா அதாவது லாஸ்டா எடுத்த ஒரு ட்ரேடோட ஸ்கிரீன்ஷாட். சரியா, இப்போ நான் இந்த இடத்துல செல் ட்ரேட் எடுத்துருந்தேன். ஃபர்தரான கன்ஃபர்மேஷன் பார்த்து இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கீழே ரீச் ஆகும் அப்படின்ட்டு. கோயின் நேம் வந்து MMT. நீங்களும் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல நான் ஒரு செல் என்ட்ரி எடுத்துருந்தேன். சரியா, இப்போ நம்ம செல் என்ட்ரின்னு சொல்றது என்ன பண்ணா, இந்த இடத்துல செல்லர்ஸ் அதிகமா இருக்காங்க. அதனால மார்க்கெட்ல இந்த கோயினோட பிரைஸ் கீழே வரும். இருக்க பிரைஸோட இன்னும் கம்மியாகும். நான் ஃபியூச்சர் ட்ரேடிங்ல ஒரு செல் ட்ரேட் ஓப்பன் பண்ணியிருந்தேன். இப்போ இதோட என்ட்ரி பிரைஸ் எங்க இருக்குன்னு பாருங்க அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்க நமக்கு கேஸ் கலர் வேல்யூ ஒன்று இருக்கு. அதாவது 0.3107. இதுதான் நான் என்டர் ஆகின பிரைஸ். என்னோட டேக் ப்ராஃபிட் எங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு 0.2508. என்னோட ஸ்டாப் லாஸ் எங்க அப்படின்னா ப்ரீவியஸா இருந்த ஸ்விங் ஐக்கு கொஞ்சம் மேல வச்சிருக்கேன். அதாவது 0.3264. இப்போ மார்க்கெட் இங்க இருந்து கீழே வந்து எனக்கு ப்ராஃபிட், என்னோட டெக்னிக்கல் அனலைஸ் எல்லாம் பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுச்சு அப்படின்னா மார்க்கெட் இங்க இருந்து கீழே வரும். அப்ப எனக்கு ப்ராஃபிட் தரும். சரியா, ஆனா இதே இங்க இருந்து மார்க்கெட் மேல போகணுச்சு அப்படின்னா நான் எடுத்த ட்ரேட் எனக்கு லாஸ் ஆகும். சரியா, மேல போனா லாஸ் ஆகும். இப்போ என்னோட லாஸை நான் கம்மி பண்ணிக்கணும். அதுக்கு தான் நான் அந்த இடத்துல ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணுவேன். அந்த ஸ்டாப் லாஸை நான் எந்த ஏரியால ஃபிக்ஸ் பண்ணிருப்பேன் அப்படின்னா இந்த 0.3264. இப்போ இதே எனக்கு ஷார்ட் பொசிஷன்னால மார்க்கெட்ல மேல ஓபன் பண்ணிருக்கேன். அதே லாங் பொசிஷனா இருந்தா மார்க்கெட்ல பாட்டம்ல ஓபன் பண்ணிருப்பேன். இப்போ நம்ம மார்க்கெட் குள்ள போய்க்கலாம். மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ சேம் சார்ட் தான். சரியா, இந்த ஏரியாவில் நான் இந்த இடத்துல என்டர் ஆகினேன். என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டிங்க, செகண்ட் டார்கெட்டிங்க, தேர்ட் டார்கெட்டிங்க, என்னோட 3 டார்கெட்டும் மார்க்கெட்ல ஹிட் ஆகிடுச்சு. இப்போ இது எகைன்ஸா மார்க்கெட் எனக்கு இங்க இருந்து கீழே வராம மார்க்கெட் இங்க இருந்து இப்படி மூவ் ஆகுச்சு அப்படின்னா என்னோட SL ட்ரிகர் ஆயிருக்கும். SL ட்ரிகர் ஆகும்போது நான் மார்க்கெட்ல இருந்து லாஸ்ட்ல வெளில வந்திருப்பேன். நான் அப்படி SL யூஸ் பண்ணாம இருந்தேன்னு வச்சுக்கோமே, மார்க்கெட் எனக்கு இன்னமும் ஃபர்தரா மேல போகுது அப்படின்னா என்னோட லாஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இந்த இடத்துல எனக்கு ஒரு $100 லாஸ் காட்டுதா, அப்ப மார்க்கெட் இங்க போகும்போது $200 இருக்கும், இங்க போகும்போது $300 இருக்கும். இப்படியே மேல போகும்போது எனக்கு லாஸ் அதிகமாகிட்டே இருக்கும். ஆனா மார்க்கெட் எனக்கு இந்த லெவல் வரும்போது நான் ஒரு $100 ரிஸ்க்லயே வெளில வந்திருப்பேன். இதுதான் முக்கியமான விஷயம், நம்மளோட லொஸ்ஸை ஸ்டாப் பண்றது. சரியா, இப்ப நம்ம அப் ட்ரெண்டுக்கு பார்ப்போம். நான் இதெல்லாம் டிலீட் பண்ணிடுவேன். சரி, இப்போ நம்ம லாங் பொசிஷனுக்கு எடுத்துக்கோம். சரியா, நான் இந்த இடத்துல, சரியா, இந்த இடத்துல நான் மார்க்கெட் மேல போகணும்னு நினைக்கிறேன். இதான் என்னோட என்ட்ரி பிரைஸ். சரியா, ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கேன், இந்த ஸ்விங் கீழே டார்கெட் வச்சிருக்கேன், இங்க போகணும்னு நினைக்கிறேன் மார்க்கெட். ரைட், இந்த வரைக்கும் போகுது, இல்லாட்டி 2.5 இது வரைக்கும் போகுது. நம்ம எப்பவுமே இதான் யூஸ் பண்ணுவோம். ஆனா மார்க்கெட் இங்க இருந்து எனக்கு மேல போனா ப்ராஃபிட் வந்திருக்கும். ஆனா மார்க்கெட் கீழே வந்துருச்சு. இப்ப என்னோட ட்ரேட் லாஸ்ல க்ளோஸ் ஆகிருக்கும். சரியா, ஆனா நான் ஸ்டாப் லாஸ் போடாம இருந்தேன் அப்படின்னா இந்த இடம் வரும்போது எனக்கு $100 என்னோட அக்கௌண்ட்ல இருந்து குறைஞ்சிருக்கும். அப்படின்னா நான் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ண போனதுன்னா இப்ப எனக்கு மார்க்கெட் இவ்வளவு தூரம் கீழே வந்திருக்கு. கிட்டத்தட்ட என்னோட வாலெட்ல ஒரு $500 மேல இப்போதைக்கு எனக்கு மைனஸ்ல இருக்கும். சரியா, இப்போ நமக்கு $100 வெளில வர்றது பெட்டரா, $500 வரைக்கும் ஹோல்டு பண்றது பெட்டரா? $100 வெளில வர்றதுதான் பெட்டர். இதனாலதான் நம்ம ஸ்டாப் லாஸ்ங்கிறதை மஸ்டா யூஸ் பண்ணணும். இந்த ஒரு ட்ரேட் நமக்கு SL அடிச்சிருந்தாலுமே நமக்கு மேக்ஸிமம் இன்னும் ஒரு $900 பேலன்ஸ் இருக்கும். இந்த டாலர்ஸை வச்சு நம்ம அடுத்தடுத்து ட்ரேட் பண்ணிக்கலாம். இதே நான் ஸ்டாப் லாஸ் போடாம இருந்தேன்னா எனக்கு இப்போதைக்கு $500 மைனஸ்ல இருக்கும். நான் ஃபியர்ல க்ளோஸ் பண்ணாலும் மிச்சம் எனக்கு $500 இருக்க போகுது. இதை வச்சு நான் ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி அந்த இடத்துல எனக்கு ஒரு ஃபியர் இருக்கும் மார்க்கெட்ல. $500 லாஸ் பண்ணிட்டேன், அடுத்த ட்ரேட் போகும்போது நம்மளோட எமோஷனல் நம்மளை கண்ட்ரோல் பண்ணணும். சரியா, இதெல்லாம் நடக்கக்கூடாது. அப்படின்னா நம்ம கரெக்டா கண்டிப்பா ஸ்டாப் லாஸை மார்க்கெட்ல அப்ளை பண்ணணும். ரைட், முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்ல ப்ராஃபிட் எடுக்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லை. சரியா, நம்ம லாஸை கண்ட்ரோல் பண்றது தான் இங்க ரியலான ட்ரேடிங். இதுக்கு தான் நம்ம ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுவோம்.
ட்ரேடிங் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டால் நீங்கள் ஸ்டாப் லாஸ் சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட ட்ரேடிங் பண்ண ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுவீங்க, யூஸ் பண்ண மாட்டீங்களா, அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லி நீங்கள் ட்ரேடிங் பற்றின வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம காயின் ட்ரேடர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.